Hi guys, welcome back to our channel. Scene start ஆகுது Realm of Steelல. அங்க மிஸ்டி மவுண்டன் பீஸ்ட்ஸ் எல்லாம் Black Gold கோலம் and அவனோட ஆர்மி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி குட்டி குட்டி மெட்டாலிக் கோலம் ஐன்ல மாட்டிக்கிறாங்க. சௌஜின் டிஃபென்ஸ் வேலைய அவங்களே எடுத்துக்கிட்டு ஆஃபென்ஸ் வேலைய மத்த பீஸ்ட்ஸ் கிட்ட விட்டுடுறாங்க. எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா Black Gold கோலம ஜெயிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும், கோலம் கோரும் கிடைச்சிடும்னு. பட் அவங்க நினைச்சது தப்பு. ஏன்னா சட்டுன்னு இன்னொரு கோலம் அவங்களுக்கு முன்னாடி எழுந்து நிக்குது. அது சும்மா ஒரு கோலம் இல்ல, ஒரு ஜெயண்ட் பிரான்ஸ் கோலம். அதுவும் தேர்ட் டிரான்ஸ் ஆர்டர். அது மிஸ்டி மவுண்டன் பீஸ்ட்ஸ் கூட ஃபைட் பண்ண ரெடியாகுது. காப்பர் கோலம் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே பிளாக் டைகர் அதை அட்டாக் பண்ணுது. தன்னோட டார்க் எனர்ஜி பீம காப்பர் கோலம் மேல ரிலீஸ் பண்ணுது. பிளாக் டைகரோட எனர்ஜி பீம்னால காப்பர் கோலம்ல நிறைய ஹோல்ஸ் விழுது. பட் அந்த ஹோல்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இத பார்த்த பிளாக் டைகர் ஒரு க்ளோனை உருவாக்கி அந்த க்ளோன் கூட சேர்ந்து டார்க் ஸ்பியர்ஸ் அண்ட் காப்பர் கோலம் மேல வீசுது. இந்த இன்ஜுரிஸும் மெல்ல மெல்ல ஹீல் ஆகிட்டு இருந்துச்சு. காப்பர் கோலம் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிச்சு. இல்ல அட்லீஸ்ட் அது அப்படிதான் நினைச்சுது. பட் உண்மை வேற. காப்பர் கோலம்ல இப்போ டார்க் அட்ரிபியூட்ஸ் ஊடுருவி இருந்துச்சு. அது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க விடாம உள்ளுக்குள்ளேயே அதை அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மறுபக்கம் ஒயிட் டைகர் தன்னோட ஃபுட் ஸ்பீட வச்சு பிளாக் கோல்டு கோலம் கூட சண்டை போடுது. கண்டினியூஸா ஏரியல் அட்டாக்ஸ் பண்ணி அதை கார்னர் பண்ணுது. ஒயிட் டைகர் அதோட நிற்கல. பிளாக் கோல்டு கோலமின் அட்டாக்ஸ டெச் பண்ணி அதுகிட்ட போகுது. அண்ட் தன்னோட தேர்ட் ஐய ஓபன் பண்ணுது. இந்த தேர்ட் ஐ ஒயிட் டைகருக்கு GU கிட்ட இருந்து கிடைச்சது. இப்போ அது ஒர்க் ஆகுது. அதுல இருந்து எனர்ஜி பீம் வெளியே வந்து பிளாக் கோல்டு கோலமோட பாதி தலைய உடைச்சிடுது. இந்த ஸ்கில்ல பார்த்ததும் சௌஜின் கூட இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஒயிட் டைகர் மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடைஞ்சு போகுது. எப்போ நம்ம ஒயிட் டைகர் தன்னோட தேர்ட் ஐய தன்னோட கம்பானியன்ஸ் மேல ரிலீஸ் பண்ணுதோ அப்போ. இதனால அது சௌஜின் கிட்ட இருந்து பயங்கரமா அடி வாங்குது. டைகர், டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் உன்னை என்ன பண்ணட்டும்? ஃப்ரெண்ட்ஸ விடு, எனிமிஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட ஐ ஆஃப் ட்ரெஷர் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பிளாக் கோல்ட் கோலமோட கோரை லொகேட் பண்றாங்க. சௌஜின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா இருந்துச்சு. ஒயிட் டைகர் கரெக்டா அந்த லொகேஷன்ல அட்டாக் பண்ணணும். அட பாருங்களேன், இந்த மிஸ்டி மவுண்டன் கிரியேச்சர்ஸ் 2 கோலமையும் அடிச்சிட்டாங்க. பட் அவங்களால அவங்க 2 பேரையும் தோற்கடிக்க முடியுமா? 2 கைமராஸ் ஃபைட்ட பார்த்துட்டு பேசிட்டு இருந்தப்போ அவங்கள பத்தி யோசிக்காதே, நம்ம பிரைஸ் பத்தி யோசி. அவங்க எல்லாம் சாகட்டும்னு சொல்லுது. அதே நேரத்துல ஒயிட் டைகர் அண்ட் பிளாக் டைகர் 2 பேரும் அவங்களோட அப்போனன்ஸ படாத பாடு படுத்திட்டாங்க. அவங்களோட மேக்சிமம் பாடி பார்ட்ஸ உடைச்சு போட்டுட்டாங்க. பிளாக் கோல்டு கோலம் அண்ட் காப்பர் கோலம் 2 பேரும் தோற்கடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் அவங்களோட மினியன்ஸ் நிக்கிற பேரே இல்ல. குட்டி குட்டி மெட்டாலிக் கோலம்ஸ் இன்னும் வெளியே வந்துட்டு மிஸ்டி மவுண்டன் பீஸ்ட்ஸ் மேல ஓவர் பவர் ஆகிட்டு இருந்தாங்க. போர்குஃபைன் அண்ட் ஜாயண்ட் ஸ்பைடர் எல்லாம் மெட்டாலிக் கோலம்ங்கிற பேரை கேட்டாலே கடுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அந்த 2 கைமராசுக்கும் நல்லாவே தெரிஞ்சது. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய கோலம் இருக்கு. அதுதான் எல்லா மினியன்ஸையும் ஈவன் பிளாக் கோல்டு கோலம் அண்ட் காப்பர் கோலமையும் கமாண்ட் பண்ணுது. அண்ட் அதுக்குள்ளதான் அந்த கோலம் கோர் இருக்கு. மிஸ்டி மவுண்டன் வந்தது அந்த ட்ரெஷருக்காக தான். அட, இதுதான் பெஸ்ட் டைம். பிரான்ஸ் கோலம் தோத்துடுச்சு. நம்ம டனலிங் ஸ்கில் அண்ட் யூஸ் பண்ணி பிரான்ஸ் கோலமை இங்கிருந்து டிஸ்பியர் பண்ணி வேற காண்டினென்ட்ல கொண்டு போய் நம்மதாக்குவோம்னு ஒரு கைமரா சொல்லுது. நில்லே, நீ சொல்றது கரெக்ட் தான். உன்னோட ஐடியா இந்த வாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 கைமராசும் கோலம டிஸ்பியர் பண்ற பிளான் போட்டுட்டு இருந்தப்போ சடனா அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வந்து அவங்கள மிரட்டுது. நீங்க 2 பேரும் இத சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு கிங் ஜாவோ அங்க வர்றான். அண்ட் தன்னோட சாண்ட் மேனிபுலேஷன் ஸ்கில் ஆகி யூஸ் பண்ணி 2 கைமராசையும் ஹோல்ட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போதான் மொத்த ஏரியாவும் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் எர்த்குள்ள இருந்து ஒரு ஜெயண்ட் கோலம் எழுந்து நிக்குது. இந்த ஜெயண்ட் கோலம் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஒரு மலை மாதிரி. அதோட பாடி ஃபுல்லா மேக்மா ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் அதோட ஒரு சத்தம் மொத்த ஏரியாலையும் ஷாக்வேவ்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அத பார்த்ததும் ஒயிட் டைகர் அண்ட் பிளாக் டைகர் அது மேல பாயறாங்க. அது மேல எனர்ஜி பீம்ஸ பாய்ச்சறாங்க. பட் அது வெறும் கோலம் கிங் இல்ல, அது கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்ஸ். அது மேல எந்த எஃபெக்டும் இருக்காது. ஒவ்வொரு அட்டாக்ஸும் அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஒரு கீறல் கூட அதுல விழல. இதையெல்லாம் பார்த்த சௌஜின் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சண்டை போடுறது வேற லெவல்ல இருக்கு. நார்மலா அதை ஜெயிக்க முடியாது. பின்வாங்குங்க எல்லாரும், பின்வாங்குங்கன்னு சௌஜின் கத்துறாங்க. சௌஜின் கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல் அட்டாக் பண்ண போறத பாத்துட்டாங்க. அண்ட் அதோட அட்டாக்க அவங்களோட கம்பானியன்ஸால தாங்க முடியாது. ஒருவேளை அவங்களோட வார்னிங்கால தான் எர்த்ல ஒரு பள்ளத்தை கிரியேட் பண்ண அந்த அட்டாக்ல இருந்து மிஸ்டி மவுண்டன் பீஸ்ட்ஸ் எல்லாம் தப்பிக்க முடிந்தது. பட் இந்த அட்டாக் ஒரு டவுட்ட கிரியேட் பண்ணுச்சு. அந்த பீஸ்ட்ஸால அந்த கோலம ஜெயிக்க முடியுமா? டவுட்லயும் சௌஜின் தோற்கல. அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் கோலம் கூட சண்டை போடலாம். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே GU அங்க வர்றான். எல்லாரும் விலகுங்க, இப்போ பேட்ல நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு GU எல்லாருக்கும் முன்னாடி வர்றான். சோ நீதான் சௌஜின்,
நீ ரொம்ப பிரேவா இருக்க. உன்ன பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் உன்னை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜியூ சௌஜின் புகழ ஆரம்பிக்கிறான். அத கேட்டு சௌஜின் வெட்கப்படுறாங்க. சௌஜின் முதல் வாட்டி தி டிவைன் ட்ரீய மீட் பண்ணாங்க. அண்ட் அவரை மீட் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஜியூ வந்ததும் கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல் முன்னாடி போயிட்டு அத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். பட் கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல் அவன் கூட பேச போறானா? நிச்சயமா இல்ல. அது ஜியூவ பார்த்ததும் அவன் மேல அட்டாக் பண்ணுது. அவன் மேல மோல்டன் மேக்மா வைப்பாச்சுது. பட் ஜியூ ஏற்கனவே தன்னோட பேரியரை கிரியேட் பண்ணிட்டான். அதனால அவன் தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டான். சோ உனக்கு இவ்வளவுதான் பவர் இருக்கா? னு ஜியூ கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல சீண்ட ஆரம்பிக்கிறான். இப்போ கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல் கோபமாகுது. அண்ட் கோபத்துல கர்ஜிக்குது. அதோட கர்ஜனைனால அதோட எல்லா மினரல்ஸும் அதுகிட்ட கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது. கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல் கூட இன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மொத்த கிரவுண்டும் மெட்டலா மாற ஆரம்பிக்குது. கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீல் சைகைகளுக்கு ஏற்ப ஆட ஆரம்பிக்குது. பட் மிஸ்டி மவுண்டன் ஒன்னும் நிராயுதபாணியா இல்ல. அவங்க கிட்டயும் ஒரு சீக்ரெட் வெப்பன் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஆர்பார் பார்க்க முடியும். சௌஜின் உடனே தன்னோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி கோலம் ஆஃப் மேக்மா அண்ட் ஸ்டீலோட கோரை லொகேட் பண்ணி ஜியூவுக்கு சொல்லுது. அந்த கோலம் கிங்கோட கோர் அவனோட நெக்குக்கு கீழே இருக்கு. அங்கேயே அட்டாக் பண்ணுங்க னு சாவ்ஜின் கத்திட்டு இருக்கான். சாவ்ஜின் அவளோட ஸ்கில்லான ஐ ஆஃப் ட்ரெஷர் யூஸ் பண்ணி கோலம் கிங்கோட கோர் எங்க இருக்கு, அவனோட வீக்னஸ் எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணிட்டான். இத பார்த்து ஜியூ கூட சாவ்ஜின் மேல ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஏன்னா ஒயிட் டைகர் யார காப்பாத்தினானோ அவ இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜியூவும் ரெடி ஆகுறான். அவனோட ரூட்ஸ் வைன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஜெயின்டிஃபிகேஷன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஜெயின்டிக் ட்ரியண்டா மாறி கோலம் கிங்குக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இப்ப பார்த்தா கோலம் கிங் ஜியூ முன்னாடி சின்னதா தெரியறான். பாத்துட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கோலம் கிங் ஒரு பக்கம் மல்டிபிள் ஃபயர் ஸ்பியர்ஸால ஜியூவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜியூ அவனோட எல்லா அட்டாக்ஸையும் இக்னோர் பண்ணி அவனோட வைன்ஸ்ல புடிச்சு அவன் மேல ஒரு தண்டர் ஃபோல்ட்டை விட ஆரம்பிச்சான். தண்டர் ஃபோல்டு வாங்கினதும் கோலம் கிங் வலியால கர்ஜிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஜியூவோட வைன்ஸ்ல இருந்து ஃப்ரீயாகி அவன் ஜியூ மேல ஃபயர் கக்க ஆரம்பிச்சான். ஆனா ஜியூ கிட்ட ஏற்கனவே ஒரு பேரியர் இருந்துச்சு. அது அவனை எலமெண்டல் அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. அதனாலதான் ஜியூ அட்டாக்ஸ் நடுவுலயே அவனோட நெக்ஸ்ட் அட்டாக்க பண்ணினான். ஜியூ தன்னோட ஹேண்ட்ஸ்ல எனர்ஜியை கேதர் பண்ணி ஒரு கண்டென்ஸ்ட் எனர்ஜி ஸ்பியர் உருவாக்கி அத கோலம் கிங் மேல போட்டு அவனை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டன் பண்ணிட்டான். சான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சான்ஸை ஜியூ எப்படி விட முடியும்? இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஜியூ கோலம் கிங்கோட கோர் மேல பஞ்சஸ் குத்தி அவனோட பாடியில இருந்து அவனோட கோரையே வெளியெடுத்துட்டான். கோலம் கிங்குக்கு அவனோட கோர் தான் எல்லாமே. அது இல்லாம கோலம் கிங் ஷட் டவுன் ஆயிட்டான். அது இல்லாம அவன் ஒரு பவர் இல்லாத ரோபோட் மாதிரி ஆகிடுறான். இந்த சீனை பார்த்த அந்த ரீஜியன்ல இருந்த எல்லா பீஸ்ட்ஸும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. டிவைன் ட்ரீயோட பவரை பார்த்து அவங்க உண்மையிலேயே பயந்துட்டாங்க. குறிப்பா கைமீராஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல் பீஸ்ட் கூடவா நம்ம மோத நினைச்சோம்னு. சீன் ஷிஃப்ட் ஆகுது மிஸ்டி மவுண்டனுக்கு. அங்க ஜியூ அவனோட ரீசன்ட் விக்டரி எண்டிய கொண்டாடிட்டு இருக்கான். ஜியூ கிட்ட நிறைய பீஸ்டஸ் கேதர் ஆகியிருக்காங்க. அதுல சில பேர் அவன் ரீசெண்டா பிரைஸ்னர்ஸா புடிச்சவங்க. அவனோட ரூட்ஸ்ல சிக்கி இருந்த கைமீராஸ் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டிவைன் ட்ரீ, எங்கள மன்னிச்சிடு. நாங்க உனக்கு கீழேயே இருப்போம். நீ சொல்ற எல்லா வேலையும் செய்வோம். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு. ஜியூக்கு ஏற்கனவே கிங்ஜாவோ மூலியமா இவங்க பண்ண தப்புங்க எல்லாம் தெரிஞ்சது. ஆனா அவன் அவ்வளவு இரக்கமில்லாதவன் இல்ல. மிஸ்டி மவுண்டன்ல ஆண்ட்ரோகாம் சிட்டில ஒரு பிரைசன் வரப்போகுது. அங்க டிசோபிட்டியன் சூப்பர் ஹியூமன்ஸ் அண்ட் ஃபீஸ்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வைக்க போறோம். நீங்க ரெண்டு பேரும் அங்க இருங்க, அங்க காவல் காக்கும் வேலைய பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஜியூ அந்த ரெண்டு கைமீராஸுக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம மிஸ்டி மவுண்டன்ல ஒரு ஜாப்பும் கொடுத்துட்டான். அதே மாதிரி ஜியோவோட ரூட்ஸ்ல ஒரு ரெயின்போ டீரும் மாட்டி இருந்துச்சு. அதை ஜியோ கொல்ல விரும்பல. அதனால ஒயிட் கிரேனை கூப்பிட்டு ரெயின்போ டீரோட பொறுப்பை அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அடுத்து அவன்கிட்ட ஒரே ஒரு லைட்னிங் ரேட் இருந்துச்சு. இந்த லைட்னிங் ரேட் பார்க்க போக்கிமான்ல வர்ற பிகாச்சு மாதிரியே இருந்துச்சு. அதோட அட்டாக்ஸ் எபிலிட்டிஸ் கூட அதே மாதிரி தான். லைட்னிங் ஸ்பீட்ல ஓட முடியும். எனிமிஸ் மேல லைட்னிங் அண்ட் தண்டர்ஃபோல்ட் அட்டாக் பண்ண முடியும். லைட்னிங் டேஷ் கூட பண்ண முடியும். பிகாச்சு மாதிரியே இருக்கா இல்லையா? மிஸ்டி மவுண்டன்ல நிறைய ரேட்ஸ் இருந்ததால ஜியூ அந்த லைட்னிங் ரேட்டையும் லேஃபங் கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னோட எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டான். ஜி கிட்ட இப்போ 5 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருந்தது. அதை யூஸ் பண்ணி அவன் தன்னோட டைம் மேனிபுலேஷன் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணினான். முன்னாடி இந்த ஸ்கில் ஜியூவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி சம்டைம்ஸ் வெறும் 50 விழுக்காடு தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனா இப்போ அது 90 விழுக்காடு கூட ஆக்டிவேட் ஆகும். அதாவது இனிமே ஜியூவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவ்வளவா வேஸ்ட் ஆகாது. ஜியூ கிட்ட இப்போ கோலம் கிங்கோட மெட்டல் கோர் இருந்துச்சு. அத அவன் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சான், அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஜியூகே ஒரு கோர்ல இருந்துதான் உருவானா. அது வூட் மரத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி உலகத்துல நிறைய கோர்ஸ் இருக்கு. எர்த் எலமெண்ட், ஃபயர் எலமெண்ட், விண்ட் எலமெண்ட், வாட்டர் எலமெண்ட்னு. ஜியூகே அந்த எல்லா கோர்ஸையும் தனக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு கனவு காண்கிறான்.
முதல்ல ஜியூ நைன்டெயில் ஃபாக்ஸ சம்மன் பண்ணி தன்னோட கோரை கொண்டு வர சொல்றான். எதுக்கு ஜியூ பயந்தான்னு தெரியல, தன்னோட வூட் கோரை நைன்டெயில் ஃபாக்ஸ் கிட்ட கொடுத்துட்டான். ஜியூ தன்னோட வூட் கோரையும் மெட்டல் கோரையும் இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இந்த ஃபியூஷனோட ஜியூவுக்கு 3 புது ஸ்கில்ஸ் கிடைக்குது. ஒன்று அசிமிலேஷன். அசிமிலேஷன் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஜியூ டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸை மெட்டலா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கில்லால அவனோட சுத்தி இருந்த சாயில் கூட மெட்டலா மாற ஆரம்பிச்சுது. 2 நர்ச்சர். இதுல ஜியூ மெட்டலை சாப்பிட்டு நியூட்ரிஷன் கெயின் பண்ண முடியும். 3 டெவோர். இந்த ஸ்கில் மூலமா ஜியூ எந்த ஒரு மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டியையும் தன்னோடதாக்கிக்க முடியும். இது கொஞ்சம் அவனோட காப்பி ஸ்கில் மாதிரி தான். சுத்தி நிறைய மெட்டல்ஸ் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான மெட்டல்ஸ் கொஞ்சம்தான் இருந்துச்சு. அதனால ஜியூ நைன்டெயில் ஃபாக்ஸுக்கு அடுத்த கமாண்ட கொடுக்கறான். போ நைன்டெயில் ஃபாக்ஸ், உன்னோட பீஸ்ட் ஆர்மி கூட பரவி டிஃப்ரெண்ட் யூனிக் மெட்டல்ஸை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வா. நைன்டெயில் ஃபாக்ஸ் ஜியூவோட கமாண்ட ஒபே பண்ணத்தான் நினைச்சுச்சு. ஆனா அங்க ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சவுலிங் ஃபெடரேஷன்ல இருந்து ஒயிட் டிராகனுக்கு எதிரா வார் டிக்ளேர் பண்ணி இருந்தாங்க. நைன்டெயில் ஃபாக்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணும்னு நினைச்சுச்சு. இத கேட்ட ஜியூ ரொம்ப எமோஷனல் ஆகி நைன்டெயில் ஃபாக்ஸ சவுலிங் கிட்ட அனுப்பிடுறான். அவன் தானே அசிமிலேஷன்ல இறங்கி மெட்டல்ஸ அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சீன் இப்போ ஒரு அன்னோன் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஒரு ஹில் வேலியில சவுலிங் சூப்பர் ஹியூமன்ஸ் டீம் கூட ஒயிட் டிராகனுக்கு எதிரா பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஒயிட் டிராகன் ஒரு சர்பைன் டிராகன். அது தன்னோட வாயிலிருந்து எனர்ஜி பிளாஸ்டஸ் வெளியிடுது. அது மத்த சூப்பர் ஹியூமன்ஸ் கூடவே சவுலிங்கோட சில்வர் சென்டிபீடையும் டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கு. அதனால சவுலிங்குக்கு ஹெல்ப் பண்ண அங்க ஒயிட் ஜெட் எலிஃபென்ட் வந்துருச்சு. அது தன்னோட ஹெவன் பியர்சிங் ஹூஃபால ஒயிட் டிராகனை பின்னுக்கு தள்ளுது. சவுலிங்கும் ஒயிட் ஜெட் எலிஃபென்ட்டும் சேர்ந்து அடிச்சதால ஒயிட் டிராகன் கொஞ்சம் காயப்பட்டாலும் உடனே ரெக்கவர் ஆகி சவுலிங்கையும் ஒயிட் ஜெட் எலிஃபென்ட்டையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. சவுலிங்கோட இன்ஃபெர்னோ அட்டாக் கூட ஒயிட் டிராகன் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இந்த பேட்டில சவுலிங்கோட சீக்ரெட் கேங் ரகசியமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுல கவுண்டஸ் டிராகுலா, ரெட் ஹெட், சூப்பர் ஹியூமன், பீஸ்ட் மேன் எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் எந்த நேரத்துல வேணா சவுலிங்குக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஆனா சவுலிங்குக்கு உண்மையிலேயே ஹெல்ப் தேவைப்பட்டதா இல்லையான்னு டைம் தான் சொல்லணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.